சார் பால். பாலா? சாரி மாமா, பால். அத அப்படி வை. பதிவர்த்த பால் எடுத்துட்டு வந்திருக்கா. ஒரு நிமிஷம். ஹலோ. ஐயோ, அதெல்லாம் நான் விட்டுட்டேங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஐயோ போலீஸ்! ஐயோ ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க, மாடிக்க போறீங்க. சீக்கிரம் ஓடுங்க. இந்த பக்கம் வழி இருக்கா? ஐயோ, நான் எதுக்கு இப்படி பயப்படுறேன்? அது பழக்க தோஷத்துல அப்படியே ஓடி. வணக்கம். எங்க உன் பையன்? அந்த தைரியம் உள்ள இருக்கா? வாங்க மாமா. இன்னைக்கு டிவில நம்மள பத்தி தான் பேச்சு. இதுக்கு முன்னாடி என் படம் இன்டர்நெட்ல எல்லாம் வந்திருக்கு. டிவில இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஒண்ணு வந்து கவனிச்சுக்கிறோம். என்ன இருந்தாலும் இப்படி கூப்பிடுறான். ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்க விடாம. நல்ல அப்ப நல்ல புள்ள. எங்கடா இருக்க? வர்றோம்ப்பா. சீக்கிரம் வாடா, மினிஸ்டர் உன்னை பார்க்க வந்திருக்காரு. வாங்க. வாழ்த்துக்கள்ப்பா. ரொம்ப தைரியமான முடிவை தான் நீ எடுத்திருக்க. இப்ப இதுக்காக நேர்ல வாழ்த்து சொல்றதுக்காகத்தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். நம்ம கட்சியில இருக்கிற இளைஞர்களுக்கு மத்தியில உனக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல உனக்கு நிச்சயமா ஒரு சீட்டு தரேன். ஆமா, எங்க உன் புது பொண்ணு? கூப்பிடு. கூப்பிடுற? என்ன புது மாப்பிள்ள வெக்கப்படுற? கூப்பிடு. அவர் பேர் என்னையா? மொபைல் வாசந்தி, பஸ் ஸ்டாண்ட் வாசந்தின்னு கூட கூப்பிடுவாங்க. உன் வாயை மூடுறியா? மகளே வாசந்தி, வாசந்தி. என் வீட்டுக்கு வந்திருக்க குடும்ப கொத்துவிளக்கு இவதாங்க. சரி, நான் கிளம்புறேன். எனக்கு சேனல்ல ஒரு இன்டர்வியூ இருக்கு. அரசியல்வாதிகள்னாலே ஞானிகள் தானே, நேர்மையானவங்க. வரேன் வரேன், வாப்பா. நீ பார்லிமெண்ட் பில்டிங்ல காரிடர்ல நடக்க போறத கூடிய சீக்கிரமே நான் பார்க்கணும். எப்படியோ நாம எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய இமேஜ் உனக்கு கிடைச்சிருச்சு. எலெக்ஷன்ல சீட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு வரையில 2 கத்தி. மாமனாரே, அந்த பழமொழியை மட்டும் சொல்லாதீங்க. எனக்கு ஒரு மாதிரியா கேக்குது. அப்பா, இருந்தாலும் இந்த மாதிரி எனக்கு செஞ்சிருக்க கூடாது. நல்லதானே பண்ணிருக்க. நீ பார்லிமெண்டோட காரிடர்ல நடக்க வாயை மூட போறீங்களா இல்லையா? என் வாயில ஏதாவது வந்துட போகுது. ஐயோ ஐயோ. எங்க மீட்டிங் முடிச்சு இப்பதான் இன்னொரு இடத்துக்கு நான் வந்துக்கிறேன். ஏன் நாங்க செக்ஸ் ஒர்க்கர் அசோசியேஷன்ல இருக்க கூடாதா? இந்த வேலை செய்யற நாங்களும் மனுஷங்க தானே. எங்க பிரச்சனையும் 4 ஜனங்களுக்கு தெரியட்டுமே. அது சரி, இந்த கொள்கைலாம் பேசுற நீங்களும் ஏன் கஸ்டமர் தானே. டேய், ரொம்ப பேசாதடா. என் கதையில உன் பேரை எழுதிடுவேன். ஹலோ, வச்சிட்டியா? பயந்தாங்குழி பேசுறோம். பண்றதெல்லாம் கேப் மாதிரி தானோ. என்னம்மா, யாரு கூட சண்டை போட்டுட்டு வர? அதுவா, ஒரு உத்தமங்கிட்ட பேசிட்டு இருந்தேன். உன் பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எங்க இந்த திருட்டு வீடியோங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பிசினஸ் ரொம்ப டல்லு. அதான் நான் இப்ப இன்ஸ்டால்மெண்ட்ல. இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, நான் அப்படி சொல்லலங்க. இந்த பெங்காலிங்களுக்கு டிவி ரேடியோல இன்ஸ்டால்மெண்ட்ல தருவாங்கல்ல, அந்த ஆர்டரை பிடிக்க தான் வந்திருக்கேன். ஆமா, இங்க வேலைக்கு வர பொண்ணுங்க கிட்ட நீ பிரெயின் வாஷ் பண்ணி உன் தொழிலுக்கு அவங்கள கொண்டு போறதா உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஆமா ஆமா, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய நான் என்ன களவாணி பொம்பளையா? எங்களை மாதிரி பொம்பளைங்களையும் கொஞ்ச நாட்டுல பொழைக்க விடுங்க சார். இப்பதான் தெரியுது பெங்காலிக்காரங்க காசு ஏன் பெங்காலுக்கு போக மாட்டேங்குன்னு. எல்லாத்தையும் அந்த கடவுள் தான் பாத்துக்கணும். என்ன? நான் உன் பேரை சொல்லி கூப்பிட்டேன். எதுக்காக அப்படி கூப்பிடுற? பையாவை வேற என்னன்னு கூப்பிடுறது? மியாவுன்னு கூப்பிடுறதா? கொஞ்சம் வா. என்ன விஷயம் சொல்லு. விஷயம் இருக்கு, சொல்றேன், வா வா. என்னடா அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. இங்க கஷ்டப்பட்டு அப்படி நீ என்னத்தை கண்ட? என்ன பாத்தியா? தங்க செயின், தங்க வளையல், அடிக்கடி ஃளைட்லயே பறக்குறேன். அவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னு தெரியுதா? மூளை செலவு பண்ணிக்கிட்டு இருக்க. அதாவது பிரெயின் வாஷிங். வாஷிங்? ஆமா. அங்க துணி இல்லையே. அந்த வாஷிங் இல்ல. எனக்கு தமிழ்ல என்னத்த சொல்லி புரிய வைக்கிறது? அதாவது மஸ்து கஸ்கா அப்படின்னு மூளை செலவு. தேவைப்படும் போது எதுவுமே ஞாபகம் வராது. இப்ப ஞாபகம் வந்துச்சு. அதாவது இந்த மூளைய அப்படியே கழுவுறதுன்னு வச்சுக்கே. புரியலையே. ஐயோ, இவன் ஒரு ஞான பழண்டா. இவனுக்கு சொல்லி புரிய வச்சு. சரி, அதெல்லாம் விடுறா.
வந்திருக்கிறவ பேரு வாசந்தி. அவ என்ன தொழில் பண்றாளோ அந்த தொழிலுக்கு நம்ம சாந்தியை இழுக்க பாக்குறா. இப்ப நீ உஷாராவலடா, சூழ்ச்சி பண்ணி சாந்தியை தள்ளிட்டு போயிருவா. 3 மாசம் கழிச்சு அவளுக்கு ஒரு டைட்டில் கொடுப்பாங்க, பஸ் ஸ்டாண்ட் சாந்தின்னு. அப்புறம் காசு கொடுக்கணும்னா கியூல நிக்க வேண்டி வரும். விடாத அந்த வாசந்தியை. கூட வந்துரு, நீ நல்லா இருப்ப. நீ எதுக்காக இங்க வந்த? நாங்க பொம்பளைங்க என்ன வேணா பேசிக்குவோம், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அப்படியா? எங்க பாரு, நீ சாந்தியை வாஷ் பண்றது வேஸ்ட். எவ்வளவு வாஷ் பண்ணாலும் அவ வரமாட்டா. நான் ஒண்ணு இவள குளிப்பாட்டிங்கிறது கூட்டிட்டு போக வரல. ஒழுங்கா போயிடு. இவளை நீ கெடுக்க பார்த்தா அவ்வளவுதான் உன்ன. மரியாதையா போயிடு. ஏய், இந்த வாசந்தி நினைச்சனா எப்படிப்பட்ட பொம்பளையும் கவுத்துருவேன் தெரியுமா? என்னையே இப்படி பேசிட்டல, இது எனக்கு சவால்டா. போடிங்கற. போடா பெங்காலி எருமை. அவளையும் வந்துட்டான் வாசிங்க. அவங்கிட்ட என்ன சொன்னா? அவங்க சொல்றாங்க, நீ எதுக்கு இங்க இருந்து இப்படி கஷ்டப்படுற, என் கூட வந்து உனக்கு காசு சம்பாதிக்க சொல்லி கொடுக்கறேன்னு சொன்னாங்க. அவகிட்ட நீ பேசக்கூடாது, அவ ரொம்ப மோசம். அவளை இந்த ஊரை விட்டே துரத்திடுறான். சாந்தி, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். ஹாய் மாமா. மாமா சொல்லுங்க மாமா. இந்த ஜென்மத்துல இவகிட்ட லவ் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏ பையா, அந்த மொபைல் வசந்தி யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு எஸ்டேட் பங்களாக்குள்ள போறா. ஓ. கதவை தர. யார் அது? உள்ள யாரு? கதவை திறங்கன்னு சொன்ன. ஐயோ, ஒழுங்கா கதவை திறந்துருங்க. அடுத்த மாசம் எலெக்ஷன் வேற வருது. உள்ள யாரு? யார் இந்த தட்டு தட்டுறது? கதவை திறங்க. இப்படி சொன்னா கதவை திறக்க மாட்டானே. கதவை திறச்சிட்டு போயிடலானே. இவன் எதுக்கு இங்க வந்தான்? தொலைஞ்ச. ஒழுங்கா கதவை திறங்கன்னு சொன்ன. ஆமா, நீ எதுக்கு இப்படி பயப்படுற? என்னத்துக்கு டென்ஷன் ஆவற? டென்ஷன் ஆகாம என் வாழ்க்கையே போயிடும். அப்ப என் வாழ்க்கை என்ன ஆகும்? உனக்கு எதிரி வாழ்க்கை சாகடிக்கிறாளே. என்ன விஷயம்ப்பா? அப்பா, இங்க நான் பங்களால ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். எப்படியா நீங்க தான் வந்து காப்பாத்தணும். கொஞ்சம் கூட அறிவேலியாடா உனக்கு? எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியாடா. நாளைக்கு பத்திரிகைக்காரங்களுக்கு மீடியாக்காரங்களுக்கு ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கும். இதுக்கப்புறம் உன்னோட எம்பி உன் எதிர்காலமே போச்சுடா. என் முதலமைச்சர் கனவு நாசமா போச்சு உன்னால. அப்பா, ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு. நீங்க போலீஸ் கிட்ட சொல்லி இவங்க எல்லாம் அடிச்சு துரத்துங்கப்பா. போலீஸ் எதுக்குடா? ராணுவத்தை வேணும்னா கூப்பிடுவோம். அறிவு கட்ட முட்டாளே. அப்பா, இப்போ நான் என்ன பண்றது? இப்போதைக்கு ஒரே வழிதான் இருக்கு. நீ கதவை திறக்காம உள்ளே இரு, நாங்க வந்துடுறேன். சீக்கிரம் கதவை திறக்க. யாரு? கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. சரிப்பட்டு வராதுங்க. நம்ம போலீஸை கூப்பிடலாம். என்ன சொல்றீங்க? அதான் சரி. என்னங்க தேவையில்லாம ஒரு கூட்டம்? வீட்டுக்கு ஏதாவது வெள்ளை அடிக்க போறீங்களா? இதுக்கு நீதான் தலைவனா? உள்ள நடக்க கூடாது நடந்துட்டு இருக்கு. விபச்சாரம். அதான். அசிங்கமா பேசாதீங்கடா. உள்ள ஒரு பொம்பளை பிள்ளை இருந்ததுன்னா என்ன வேணாலும் சொல்றதா? எல்லாரும் கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. ஓரமா நில்லுங்க. தள்ளி போங்க, தள்ளி போங்க. பத்திரிகைக்காரங்களும் சேனல்காரங்களும் நான் கூப்பிட்டதுக்காக இங்க வந்திருக்காங்க. மக்களுக்கு முன்னாடி மீடியால இந்த விஷயத்தை சொல்றதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு என்னுடைய பையன் மோகனுக்கு கல்யாணம். என்னது கல்யாணமா? இந்த ஆளு என்ன உளறிட்டு இருக்கான்? அந்த கல்யாணத்துக்காக தான் நாங்க ரகசியமா இங்க ஒண்ணு கூடி வந்திருக்கோம். ஏன்னா இது ஒரு முற்போக்கு சிந்தனையுள்ள கல்யாணம். ஏன்னா அவ கல்யாணம் பண்ணிக்க போறது செக்ஸ் ஒர்க்கரான வாசந்தியை தான். இங்க வந்து காப்பாத்த சொன்னா கழுத்தா இருக்கிறாரே. ரெஜிஸ்டர் சார், உள்ள வாங்க. மோகனே, என் மகனே. மோகனா? என் ஆசை மகன் மோகனே. உன்னதான் கேக்குற. கதவை திறடா. வணக்கம். அப்பா, முதல் தடவைப்பா. ஒரு அரசியல்வாதி மக்களுக்கு தெரியாம எந்த விஷயமும் செய்ய முடியாதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என் அருமை மருமகள் வாசந்தி எங்கே? அப்பா, ஐயா முடிச்சு இருதெல்லாம் செஞ்சுட்டு. வாசந்தி, வாசலுக்கு வா.
ஏறண்டோம். என் வாழ்க்கை அவ்வளவுதான். வெக்கப்படாம நீ வாமா, நான் உனக்கு ஒரு அப்பா மாதிரி தான். அந்த மாலியம் பொக்கையும் எடுத்துட்டு வாங்கடா. ஏய் எடுத்துருவாப்பா. கொடு கொடு. ஐயா எப்படியோ ரகசியமா நடக்க வேண்டிய விஷயம் இப்ப மக்களுக்கு முன்னாடியே நடக்கட்டும். இத மேடம போட சொல்லு. போட்டு தொலை. சரி, இனி நீங்க 2 பேர் இதுல கையெடுத்த போடுங்க. சார் 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 ஒரே ஒரு கேள்வி சார். இந்த சமுதாயத்தால ஒதுக்கப்பட்ட ஒரு சாதாரணமான பொண்ண வாழ்க்கை துணைவியா ஆக்கணுங்கிற என் பையனோட ஆசைய மனசு நிறைஞ்சு சந்தோஷமா நிறைவேற்றியிருக்கேன். கொல்ல போறவன. இந்த சந்தோஷமான நேரத்துல நீங்க என்ன சொல்ல போறீங்க சார்? சார் நீங்க அழறீங்களா? ஆனந்த கண்ணீர். என்னோட ஆசை எங்க அப்பா இவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்றுவார் நான் நினைச்சு கூட பார்க்கல. அழக்கூடாது முட்டாளே. கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிரு. என்ன மோகன் சார் உங்களை கல்யாணம் பண்ணிட்டாரு. இத பத்தி உங்களுடைய ஃபீல் என்ன மேடம்? எல்லாம் ஒரு கனவு மாதிரி கீது. இப்ப கூட இதெல்லாம் உண்மைன்னு என்னால நம்பவே முடியல தெரியுமா? அப்படியே சர்ப்ரைஸா கீது. உண்மையா சொல்லணும்னா 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் போட்டா கூட நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன். இதோட போது நிறுத்திங்க. இதுக்கப்புறம் மத்த சந்திப்புல நாளைக்கு பாத்துக்கலாம். ஓகேவா? பொண்ணு மாப்பிளையும் வரவேற்கிறதுக்கு வீட்டுல சொந்தக்காரங்க ஆசையா காத்துக்கிட்டு இருக்காங்க. வாடா வாடா வாடா. வாயா நீ வாமா. வாங்க போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கலாம். கொஞ்சம் தள்ளுங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இடிக்காதீங்க.